75 வயதை நெருங்கும் மோடி பிரதமர் பதவியில் இருந்து விலகுவாரா? ஓய்வை அறிவிக்கவே RSS அலுவலகம் சென்றதாக சிவசேனா MP சஞ்சய் ராவத் அளித்த பேட்டியால் பரபரப்பு. கல்வியை காவிமயமாக்கவே புதிய கல்விக் கொள்கை என சோனியா காந்தி குற்றச்சாட்டு. கல்வி நிதியை நிறுத்தி வைத்து PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் கையெழுத்திட நிர்பந்திப்பது வெட்கக்கேடானது என்றும் விமர்சனம். தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் புதிய உச்சம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 67,400 ரூபாய்க்கு விற்பனை. ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை தமிழ்நாட்டில் வெயில் சுட்டெரிக்கும் நாட்கள் அதிகரிக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் உயர்கிறது கட்டணம். கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் நடைமுறை இன்று நள்ளிரவு அமல். கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களுக்கு நாளை முதல் இ-பாஸ் கட்டாயம் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. இரண்டு நாள் இடைவெளியில் மீண்டும் செங்கோட்டையன் டெல்லி பயணம். எடப்பாடிக்கு நெருக்கடி தர பாஜக காய் நகர்த்துவதாக பரபரப்பு தகவல். ராமநாதபுரம் மண்டபம் அருகே பிரதமர் வந்திறங்கும் ஹெலிபேடில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை. பாம்பன் பாலம் திறப்பு விழாவை ஒட்டி விமானப்படை அதிகாரிகள் நடவடிக்கை. வரும் 6ஆம் தேதி தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியை கண்டித்து கருப்பு கொடி போராட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடக்கும் என்று செல்வ பெருந்தகை அறிவிப்பு. சென்னை திருமங்கலத்தில் உள்ள வணிக வளாகத்தில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது. சென்னை மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. கர்நாடகாவிற்கு மின் விநியோகத்தை தடை செய்ய கோரி நெய்வேலி அனல் மின் நிலையம் முற்றுகை. இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழ்நாட்டு நிலைப்பாட்டிற்கு மராட்டிய நவநிர்மாண் சேவா தலைவர் ராஜ் தாக்கரே ஆதரவு. மும்பையில் உள்ளவர்கள் மராத்தி பேச மாட்டோம் என்று கூறுவதை எப்படி ஏற்க முடியும் என்றும் கேள்வி. கும்பமேளாவில் பிரபலமடைந்த மோனாலிசாவுக்கு பட வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் கைது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் டெல்லி காவல்துறை நடவடிக்கை. இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்கள் கொண்ட அணி என்ற சாதனையை படைத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. CSKவை பின்னுக்கு தள்ளி 17.8 மில்லியன் ஃபாலோவர்களுடன் முதலிடம் பிடித்து அசத்தல். பிரதமர் பதவியில் இருந்து விலகும் முடிவை தெரிவிப்பதற்காகவே RSS தலைமை அலுவலகத்துக்கு மோடி சென்றதாக சிவசேனா உத்தவ் பிரிவு MP சஞ்சய் ராவத் கூறியிருப்பது தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்துக்கு பிரதமர் மோடி முதல் முறையாக சென்று வந்த நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய சஞ்சய் ராவத் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார். பிரதமரை மாற்ற RSS விரும்புவதாகவும் மராட்டியத்தில் இருந்து புதிய பிரதமரை தேர்வு செய்ய RSS தலைமையகத்தில் ரகசிய ஆலோசனை நடைபெற்றதாகவும் ராவத் தெரிவித்துள்ளார். 75 வயதுக்கு மேல் பதவியில் இருக்கக்கூடாது என பாரதிய ஜனதா கட்சி விதிகள் கூறும் நிலையில் வரும் செப்டம்பரில் 75 வயதை நிறைவு செய்யும் பிரதமர் மோடி ஓய்வு பெறுவதை தெரிவிப்பதற்காக RSS அலுவலகம் சென்றதாகவும் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். सितंबर में रिटायरमेंट का एप्लीकेशन लिखने के लिए शायद वो RSS मुख्यालय गए. मेरी जो जानकारी है 10-11 साल में कभी मोदी जी गए नहीं. मोदी जी गए हैं वो बताने के गए हैं मोहन राव भागवत जी से कि टाटा बाय बाय मैं जा रहा हूँ. अब देखिए दो बातें हैं RSS की जो मेरे समझ में आई है. एक तो मोहन राव भागवत यानी सरसंघ चालक और पूरा संघ परिवार
देश के नेतृत्व में बदलाव चाहता है। अब मोदी जी का समय खत्म हो गया है और देश में बदलाव चाहता है, और बीजेपी का राष्ट्रीय अध्यक्ष भी अपने मर्जी से चुनना चाहता है, तो इसलिए मोदी जी वहां गए थे। मोदी जी जा रहे हैं। சஞ்சய் ராவத் பேட்டிக்கு உடனடியாக பதிலடி கொடுத்துள்ள மராட்டிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், பிரதமர் மோடியை பாஜகவும் நாடும் தலைவராக நினைப்பதால் புதிய பிரதமர் தேர்வு என்ற கேள்வியே எழவில்லை என கூறியுள்ளார். 2029 வரை மோடியே பிரதமராக தொடர்வார் என்று குறிப்பிட்டுள்ள பட்னவிஸ், தான் பிரதமர் பதவிக்கான போட்டியில் இல்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். பிரதமர் மோடி மற்றும் RSS தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாகவும், ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அல்லது பட்னவிஸை பிரதமராக்க RSS திட்டமிடுவதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியானது. இந்த நிலையில் சஞ்சய் ராவத் கூறியுள்ள கருத்துகள் தேசிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே உள்ள வானகரம், பரனூர் உட்பட 40 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. சுங்க கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கீழ் 78 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் புதிதாக 12 சுங்கச்சாவடிகள் திறக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஆண்டுக்கு ஒருமுறை 2 கட்டங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 78 சுங்கச்சாவடிகளில் முதல் கட்டமாக 40 சாவடிகளுக்கான கட்டணங்கள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. சென்னையை அடுத்துள்ள வானகரம், சூரப்பட்டு சுங்கச்சாவடிகள், சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் உள்ள நல்லூர், தாம்பரம் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் உள்ள ஆத்தூர், செங்கல்பட்டில் உள்ள பரனூர், பட்டறை பெரும்புதூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்றன. வாகனங்களுக்கு ஏற்றபடி குறைந்தபட்சம் ₹5 முதல் அதிகபட்சம் ₹25 வரை கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் கட்டணத்தால் சுங்கச்சாவடி உபயோகிப்பாளர்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர். ஆல்ரெடி டேக்ஸு, என்பி டேக்ஸு, சர்ச்சார்ஜு, டேக்ஸுக்கு ஒரு டேக்ஸு, அது இல்லாமல் உங்களுக்கு வெளிமாநிலத்தில் போனால் அது உள்ளே போனால் அதுக்கு ஒரு டேக்ஸு, இதெல்லாம் வாங்குறாங்க. டோலுக்கு வருஷம் ஏப்ரல் டு ஏப்ரல் 10%ங்கிறாங்க. காருக்காரங்க வெளியில் இருக்கிறவங்கலாம் சும்மா ஏதோ 1 டோல் 2 டோல் தான் பாஸ் பண்ணுவாங்க. நாங்கள் டெல்லி போனால் கிட்டத்தட்ட போகிறக்கு ஒரு 30 டோலு, வர்றக்கு ஒரு 30 டோல், 60 டோல். அது 100 டோலே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த 100 டோலுங்கும் போது கிட்டத்தட்ட ₹20,000 வரும்போது டோலுக்கு மட்டும் 20,000 நீங்கள் போட்டுக்கோங்க, 10% போட்டுக்கோங்க, எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட ₹4,000. எல்லாம் அவங்களுக்கு அது அந்த டோலுக்கே ஒரு சர்ச்சார்ஜ் வாங்குறாங்க, டேக்ஸ் போடுறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த ஜிஎஸ்டியெல்லாம் சேர்த்தும் போது கிட்டத்தட்ட 25,000 30,000 வருது. 2000 லாரி வரைக்கும் ஓடிட்டு இருக்குது பொள்ளாச்சியில். பொள்ளாச்சி டு டெல்லி வரைக்கும் இளநீர், தேங்காய், ஹைதராபாத்து, ஓங்கோடு இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டுருக்கு. திருப்பதிக்கு தேங்காய் முதல் கொண்டு போயிட்டுருக்குது. இப்போ சுங்க உயர்வு 10லேருந்து 12% உயர்த்திருக்கிறீங்க. இது எங்களுக்கு ஏற்கத்தக்கதல்ல. இது ரொம்ப பாதிக்குது லாரித்துறையில். இந்த பாதிப்புலேருந்து எங்களைய இப்படியாக காப்பாற்றி கொடுக்கணும். எல்லாருமே வண்டி வாங்கும்போது அதுக்கு டேக்ஸை பிடிச்சிடுறாங்க. சாலை வசதி ஏற்படுத்தி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இதுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க டோல்கேட்னு ஒன்று வசூல் பண்ணுறாங்க. சரி, பண்ணுறாங்க, ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணால் கூட பரவாயில்ல, அப்பப்போ வசூல் பண்ணுறாங்க. அதில் அப்பப்போ கூடுதல் அது மாதிரி கட்டணம் ஏற்றும் போது அது மக்களுடைய மிகப்பெரிய பாரமாக இருக்குது. சில நேரம் பேலன்ஸ் எப்படி கட் ஆகுதுன்னே தெரியல. இங்கே பிறகு பேலன்ஸ் இல்லைன்றாங்க. பேலன்ஸை போட்டால் தான் உங்களை அனுப்புவோன்றாங்க. அப்போ நமக்கு முக்கியமான அலுவலக வேலை இருக்குது, மருத்துவமனைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்கும்போது எங்களால் குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாமல் பல்வேறு சிரமத்துக்கு நாங்கள் ஆளாவது இருக்குது. இந்த டோல்கேட்டை இல்லாமல் ஆக்கணும். புதிய சுங்க கட்டண கொள்கை விரைவில் வெளியிடப்பட உள்ள நிலையில் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வாகன ஓட்டுநர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ள நிலையில் எஞ்சியுள்ள 38 சுங்கச்சாவடிகளில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணங்கள் உயர்த்தப்படும் என்று தெரிகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் டெல்லி செல்வதாக கூறப்பட்ட நிலையில் அது பற்றிய கேள்விகளுக்கு அவர் மௌனம் காத்து வந்தார். இந்நிலையில் ஈரோட்டில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர் மௌனம் அனைத்தும் நன்மைக்கே என்று கூறியிருக்கிறார்.
மௌனம் அனைத்தும் நன்மைக்கு. ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க சென்ற செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளரிடம் சொல்லிவிட்டு சென்றாரா என தெரியவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். அதிமுகவில் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏங்க நீங்க ஒரு தடவை சந்திச்சிருக்கீங்க, பொதுச் செயலாளர் கழக பொதுச் செயலாளர் போய் பார்த்துட்டாருன்னு அவர்கிட்ட நீங்க கேட்கணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா ஏங்க என்கிட்ட போய் கேட்டீங்கன்னா எனக்கு என்னங்க பதில் சொல்ல? அவர் மூத்தவர், சொல்ற கேளுங்க. இந்த கட்சியில் மூத்த நிர்வாகி, மதிக்கக்கூடியவர், மதிக்கப்பட்டவர். இப்போவும் நாங்கள் பொதுச் செயலாளரை மதிச்சுக்கிட்டு இருக்காரு. மந்திரி சபையில் கூட அவருக்கு முக்கிய இலாக்கா பள்ளி கல்வித்துறையை கொடுத்து அழகு பார்த்தவர் எங்கள் எடப்பாடியார் அண்ணன் செங்கோட்டையன். அதனால் அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இவர் சொல்லிட்டு போனாரா சொல்லிட்டு போகலான்னு எனக்கு என்ன தெரியும்? அவர்கிட்ட தானே நீங்கள் கேட்கணும். நீங்கள் அதெல்லாம் இதை சொல்கிற கேளுங்க. இதெல்லாம் கட்டுப்படணும். அவர் போய் கூட்டணி பற்றி பேசினாரு வச்சாருன்னு வந்துச்சா? ஏதாச்சும் நீங்களாக கற்பனையில் போகாதீங்க, கற்பனை கலந்ததுக்கு போகாதீங்க தம்பி. அதிமுகவை இரண்டாக உடைக்கவே செங்கோட்டையனை பாஜக பயன்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், செங்கோட்டையன் பாஜகவின் பக்கம் இருப்பதை காட்டுவதற்காகத்தான் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று விமர்சித்துள்ளார். 25ஆம் தேதி சந்திச்சு பேசுறாங்க. அடுத்த 28ஆம் தேதி அதே கட்சியில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரமுகரை, அதுவும் எடப்பாடிக்கும் அவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். பொது பத்திரிகையில் தொடர்ந்து செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. அப்படி கருத்து வேறுபாடு உடைய ஒருவரை அழைத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அவ்வாறு பேசுகிற பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக தலைவர்கள் நயினா நாகேந்திரன், ஹெச் ராஜா அவர்களும் உடன் இருக்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? அப்போ இந்த கட்சியை உடைக்கிறதுக்குள்ள ஏற்பாடு தானே அது. நான் சொல்றது எடப்பாடி கேட்கணும், கேட்கலன்னா செங்கோட்டையை நான் பயன்படுத்துவேன். அதுக்கு தான் இப்போ பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? ஒய் பிரிவு பாதுகாப்பு. கல்வியை காவிமயம் மற்றும் வணிகமயமாக்குவதுடன் ஒன்றிய அரசிடம் அதிகாரத்தை குவிக்கும் மோசமான அம்சங்கள் மறைத்து புதிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஆங்கில நாளேடு ஒன்றில் சோனியா காந்தி எழுதியுள்ள கட்டுரையில், இந்திய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வியில் சிறிதும் அக்கறையற்ற ஒன்றிய அரசின் மறைமுக திட்டத்துடனே புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கல்வித்துறை அதிகாரத்தை முழுமையாக ஒன்றிய அரசிடம் குவிப்பது, கல்வியை வணிகமயம் மற்றும் தனியார்மயமாக்குவது மற்றும் வகுப்புவாதமயமாக்குவது ஆகிய 3 அம்சங்களையே ஒன்றிய அரசு பிரதானமாக பின்பற்றுவது கடந்த 10 ஆண்டு கால செயல்பாடுகள் மூலம் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய மற்றும் மாநில கல்வி அமைச்சர்களை கொண்ட கல்வி ஆலோசனை வாரிய கூட்டம் 2019ற்கு பிறகு ஒருமுறை கூட கூட்டப்படவில்லை என தெரிவித்துள்ள சோனியா காந்தி, தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது குறித்து மாநில அரசுகளுடன் ஒன்றிய அரசு ஒருமுறை கூட கலந்தாலோசிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் சாசனத்தின் பொதுப்பட்டியலில் உள்ள விவகாரத்தில் கூட யார் பேச்சையும் கேட்க மாட்டோம் என்கின்ற ஒன்றிய அரசின் குணத்திற்கு இது சான்றாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டு PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை நிறைவேற்றுமாறு மாநில அரசுகளை ஒன்றிய அரசு நிர்பந்திப்பது வெட்கக்கேடானது என்றும் அவர் சாடியுள்ளார். பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு அறிக்கை கல்வியில் மாநிலங்களுக்கு உள்ள உரிமைகளை பறிக்கும் முயற்சி என்றும் கூட்டாட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்றும் சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மற்றும் RSSின் நீண்ட கால திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் கல்வியை வகுப்புவாதமயமாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரமாக்கியுள்ளதாகவும் சோனியா காந்தி கூறியுள்ளார். NCERT பாடப்புத்தகங்களில் காந்தி படுகொலை, முகலாய ஆட்சியில் இந்தியா போன்ற பாடப்பகுதிகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் வலதுசாரி சித்தாந்த பின்னணி கொண்டவர்களே பேராசிரியர்களாக நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ள சோனியா காந்தி, இது பேராசிரியர் மற்றும் துணைவேந்தர் பதவிகளுக்கான தகுதிகளை நீர்த்துப்போகச் செய்யும் முயற்சி என கூறியுள்ளார். இத்தகைய வழிகளில் இந்திய கல்வி முறையை படுகொலை செய்யும் ஒன்றிய பாஜக அரசின் முயற்சிக்கு முடிவு கட்ட வேண்டுமென்றும் சோனியா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் விலை 66,480 ரூபாயாக இருந்தது. அதன் பிறகு சில தினங்கள் பெயருக்கு சரிந்த தங்கம் விலை கடந்த 26ஆம் தேதி முதல் மீண்டும் ஏறுமுகத்தை கண்டுள்ளது. நேற்று முன்தினம் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 66,880 ரூபாயாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 67,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கம் 8,425 ரூபாயாக உள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் தேவை அதிகரித்து காணப்படுவதால் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதே சமயம் வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 113 ரூபாயாகவும் 1 கிலோ 1,13,000 விற்பனையாகிறது. மதுரை அருகே என்கவுண்டரில் ரவுடி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மதுரை சிந்தாமணி அருகே போலீஸ் என்கவுண்டரில் ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ், இவர் மீது 20க்கும் மேற்பட்ட கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இந்நிலையில் மதுரை சிந்தாமணி அருகே இருக்கக்கூடிய வேளம்மாள் மருத்துவமனை அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திடீரென்று இன்று போலீசார் அவரை விரட்டி வந்திருக்கிறார்கள். காரில் தப்பி வந்த அவர் கஞ்சா கடத்தி வந்ததாக போலீசார் சந்தேகிக்கிறார்கள். உடனே போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை பிடிக்க முயற்சித்த பொழுது அவர்கள் தப்பி அந்த தோப்பு பக்கம் உள்ளே சென்ற பொழுது பின்னால் விரட்டி சென்ற போலீசார் அவரை பிடிக்க முயன்ற போது தன்னிடமிருந்த துப்பாக்கியால் போலீசாரை தூக்கி சுட்டதில் 3 போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மதுரை கூடி தனியார் மருத்துவத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நெஞ்சில் குண்டு பாய்ந்த நிலையில் சுபாஷ் சந்திரபோஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். உடல் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்தை நேரடியாக ஐஜி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் இருக்கின்ற சமீபத்தில் வெள்ளைக்காளி அந்த கூட்டத்தை சேர்ந்த ரவுடியாக இவர் அறியப்பட்டிருக்கிறார். எனவே இவர் மீது ஏற்கனவே பல கொலை வழக்குகள் இருக்கின்றன. சமீபத்தில் கிளாமர் விஜயகுமார் என்பவர் ஏற்கனவே கொலை வழக்கில் கிளாமர் காளி என்பவர் நடைபெற்ற கொலை வழக்கில் இந்த ரவுடிக்கும் தொடர்பு இருக்கும் என்று போலீசார் சந்தேகிக்கிறார்கள். எனவே தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.